நான் தன்னந்த நீயாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா நீங்க எட்ட கோடி பேரு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரசியல் விமர்சகர். இந்த வீடியோல நிறைய விஷயம் பேச போறோம். இதை எதனா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியல. வீடியோக்குள்ள போலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். அவர் வரணும், யாரும் வரக்கூடாது, அவர் வரணும். அவர் வந்து தமிழ்நாட்டை வந்து அவர் மாற்றணும். டிவிக்கு சாத்தான்குளத்துல நடந்த ஒரு லாக்அப் டெத்துக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க 9 போலீஸ்காரங்களுக்கு. சல்யூட் கோர்ட் மதுரை. அடுத்து வந்து திரு தொல் திருமாவளவன், அவர் வந்து 6ல இருந்து 8 சீட்டு கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி பிரச்சனைகள் நடந்து பெரிய லீடரையா அவரை கொண்டு வந்து 6 சீட்டுக்கு 8 சீட்டுக்கு அலைய விட்டு வேலை ஓடிட்டு இருக்கு. நீங்க மாநில அரசுக்கு வரக்கூடாது, நீங்க டிவிக்கு நீங்க வந்து காட்டுமலர் கோயில் நிக்கிறத வாபஸ் பண்ணுங்க. இது யார் சொல்றது? மு.க. ஸ்டாலின் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சட்டசபைக்கு வந்து என்ன ஆயிடும்? உதயநிதிக்கு சேலஞ்ச் பண்ணிடுவாராம். அதனால நீ டெல்லி ஓடிடுங்க. வேட்பாளர்களை வந்து அறிவிக்காம இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு பிசிகாவினர் கஷ்டங்களை தாங்கி இருப்பாங்க. கமலஹாசன் மாதிரி ஆக்கிட்டீங்களா? வீடியோ வேற பார்த்தேன். அதுல என்னன்னா 3 சீட்ல வந்து பாண்டிச்சேரி நிக்கிறார் போல. அதுல ஒரு சீட்ல வந்து பிசிகாவினர் நிக்கிறாரு. வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதில்லை. மாறாக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது, அவர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த சப்பக்கட்டு எல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. பிசிகா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிட்டு இருக்கா, கரைஞ்சுதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனுக்குள்ள ஆல்மோஸ்ட் கரைஞ்சிருமா? எப்படி சொல்றது? இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்ற அந்த பழைய கட்சிகளுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு இப்படி தரந்தாந்து போயிருக்குன்னும் போது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. சரி விடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டிஎம்கே இவரு பிறகும்போது மட்டும் பிரச்சாரம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்குது. அப்படியே அடிச்சு பிசுறு இல்லாம போயிட்டு இருக்காங்க. அப்படியே கூட்டம் கூட்டமா போறாங்கன்னு கேட்டா இல்ல. இப்போ உதயநிதி ஐயா வந்து போறாரு, பிரச்சாரத்துக்கு போறாரு, சைட்ல எல்லாம் ஒரு கூட்டமும் கிடையாது. அது என்னடா எப்ப பார்த்தாலும் டிவிக்கு கூட்டங்குது, நம்மளுக்கு கூட்டம் இல்ல அப்படின்ற ஒரு மனசுல ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு போல இருக்கு. அதனாலதான் எப்போ பிரச்சாரத்துக்கு வந்து பெர்மிஷன் கேட்டாலும் வந்து 3 மணி நேரம் கொடுத்த அந்த பெர்மிஷனை இப்போ 1 மணி நேரமா மாத்தி இருக்கிறாங்க தலைவர் விஜய் அவர்களுக்கு. ஒரு போட்டினா போட்டி, அவ்வளவுதான். அந்த போட்டியில இறங்கி எவன் ஜெயிக்கிறானோ ஜெயிச்சுட்டு போயிடணும், எவன் தோக்குறானோ தோத்துட்டு போயிடணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் போட்டி. சேர்க்கவே கூடாது, உன்னை அங்கேயே நிறுத்தி உன்னை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது என்ன மாதிரி மனநிலை தெரியல. பலூன்லாம் போட்டுக்கின்னு அந்த கொடி கம்பத்துல கட்ட வேண்டிய கொடியெல்லாம் எடுத்து கையில வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா பெருசு பெருசா இருக்கும் அந்த கொடி. அதனால வந்து மக்கள் இருக்கிற மாதிரி மக்களையே மறைக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த கொடி. மக்கள் இருந்தா தானே மறைக்கிறதுக்கு, சும்மா ஒரு மறைச்சு மக்கள் இருக்கிற மாதிரி காட்டி அப்படிலாம் ஒரு பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரத்துல உதயநிதி அவர்கள் போற பிரச்சாரத்துல ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு. போட்டு போட்டீங்களா? வரும்போது அக்கா கடையில மல்லிப்பூ மாதிரி இருக்கு இட்லி வாங்கி கொடுத்து சொன்னேன், வாங்கி கொடுத்தியா? அந்த மாதிரி எது பேசுறோமோ அதை பேசாம வேட்புமனு தாக்கல் விஜய் அவர்களும் பண்ணும்போது விஜய் அவர்கள் வந்து 600 சொச்சம் சொத்தை காட்டுறாரு, கார் இருக்கிறத காட்டுறாரு, எக்ஸல் வரையும் காட்டிட்டாரு. இவர் பாத்தீங்கன்னா 2.5 கோடி காட்டியிருக்காரு. அப்புறம் ஒரு இருப்பு பணம் வந்து அது பாருங்க, காளியம்மாள் சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய கடன் கொடுத்திருக்காங்க விஜய் அவர்களுக்கு. அவராவது ஒரு 800 கோடி சொத்து காட்டியிருக்காரு. ஆனா அவரை வச்சு படம் எடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்குற நீங்க சொந்த கார் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. கேஷ் இன் ஹேண்ட் வெறும் 10,000ங்கிறாங்க. பிரச்சாரங்கள் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா களம் வந்து டிவி கேக்கு சாதகமா தான் இருக்கு. அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. தலைவர் விஜய் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு மகத்தான வெற்றிக்கே பொருத்தமானவர். சிடிஆர் நிர்மல்குமார் சார் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாரு. அதெல்லாம் இப்பதான் யோசிக்கிறேன். அவனுங்க வந்துருவானுங்க, இந்த நெய்தல் படை வந்துருவானுங்க சரண. இவனுங்க வந்து டிஎம்கே வேதனா சொல்லிட்டு அந்த சந்திரமுகில வந்து வடிவேலு அவங்க பொண்டாட்டி அப்படி நிப்பான பாருங்க, என் வைப்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு தரந்தாந்து கெட்டவனுங்க அவனுங்க. சரி, அவங்கள விடுங்க. சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றதை பத்தி 2.5 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருந்தாலும் 2.5 கோடி ஓட்டு வருது, 40ல இருந்து 45% வந்து வருதுன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். பட் ஆனா களம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம இதை பத்தி யோசிக்க முடியும். போது களம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா அரசியல்ல இப்போ நாட்கள் நகர்ந்து போக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. லோக்பால் ரிவ்யூவா இருக்கட்டும், அப்புறம் லைலாவோட கருத்து கணிப்பா இருக்கட்டும், டிவிக்கே தான் இங்க வந்து கிங் மேக்கரா இருக்க போகுது அப்படிலாம் பார்க்கும்போது சும்மா கூஸ் பம்ஸா இருக்கு. நான் வந்து குளத்தூர் தொகுதியில வந்து நேற்று பிரச்சாரத்துல இருந்த வேட்பாளரோட கூட்டங்கள் வந்து அவ்வளவு பேர் வந்து ஆதரவு கொடுத்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தை இன்னொரு ஆங்கிள் கையாண்டுட்டு இருக்கானுங்க நம்ம குட்டி குஸ்மாக்கலாம். ஆக்சுவலா தவறுதான், இது வந்து பண்ணக்கூடாதுதான். இதை சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. குட்டீஸ் நீங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது.
இல்லடா இல்லடா குட்டி பசங்க பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது. திருச்சி பாண்டிச்சேரி ரோட் ஷோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்கள் ஆதரவு நல்லா இருந்தது. மக்கள் வந்து ரொம்ப ஈஸியா தலைவரை பார்த்து அதே ரோட் ஷோ கொளத்தூர்ல நடந்திருந்தா ஈஸியா முடிஞ்சிருக்கும்ல. பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கு எத்தனை வழிதான் எடுப்பீங்க இன்னும்? வா, உங்க கிட்ட அரசியல் பண்ணி மாள முடியலையா? இந்த பிரச்சாரத்துல தலைவர் விஜய் சார் அவர்களுக்கு என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட் அவன் கொடுத்துக்கிறேன். இந்த இளநீ கொடுக்குறது, அந்த ஜூஸ் கொடுக்குறது, அதெல்லாம் அந்த விஷயத்தை வாங்கி குடிச்சிடாதீங்க. எங்களுக்கு இங்க பதட்டமா இருக்குது. எதனா நாளைக்கு எதனா ஆயிட போதும். ஏன்னா யாரு என்னன்னு தெரியும் எங்களுக்கு. பிரச்சாரத்தையே முடக்கிறவங்களுக்கு இது இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்னல்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கிற சமயத்துல டக்குனு ஒருத்தன் இளநீ எடுத்து கொடுக்குறான். அவங்க யாரு என்னன்னே தெரியாம நம்ம எதனா மாட்டிக்கிட்டோம்னா எங்களுக்கு பதட்டமா இருக்கு ஐயா. தயவு செய்து இனிமே யாருன்னா இளநீ கொடுத்தா வாங்கிடாதீங்க. இது நல்லதுக்குதான் சொல்றேன். இன்னும் 16 படைக்கிட்ட வருவோம். பாண்டிச்சேரியில அதாவது வன்முறையை தூண்டுற விஷயமா நிறைய பண்ணிட்டு இருக்காரு அவரு. நெய்தலோட வேலையை அதுதான் போகுது. இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கறது தெரிஞ்ச உறுதியான பிறகு அது பிரச்சனையா படுது. இப்ப அவர் வர்றது அதிமுகவுக்கு ஆபத்து இல்லையா? எனக்கு தான் ஆபத்தா. அவங்க அடிச்சுக்கிறோம், மோதி விட்டுறாங்களா? நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறோம். நீங்க கனவுல நினைக்காம நாங்க 2 பேரும் சேர்ந்து பூரா பேர் அடிச்சு சாச்சுக்கிறோம். பாத்துக்க. அப்படி பேசிட்டு இப்போ பரப்புரை பிரச்சாரத்துக்கு போற இடம் பூரா விஜய் சார். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? பைத்தியம் முடிச்சு திரியறானுங்க. அதாவது மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க போய் டிவிகேக்கு போட்டுறாதீங்க ஓட்டு, டிஎம்கேக்கு போடுங்க. எந்த மாதிரியான ஆளுங்கடா நீங்களா? காரி மூஞ்ச கதையா இருக்கீங்களா? ஒரு இடத்துல உங்களை பேசும்போது துப்புனா எச்சு கூட கேவலமா போயிடுங்க. அதுல சொல்றாரு, அந்த பாண்டிச்சேரி விஷயத்துல சொல்றாரு அவரு, நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள். இந்த தற்குறி வயசானவங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, மழையில நின்று வீடியோ போட்டுனுக்குது. அரியலூரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொட்டும் மழையில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். தொண்டர்கள் நனைவதால் தனக்கும் குடை வேண்டாம் என மறுத்த அவர் 40 நிமிடங்களுக்கு மேலாக மழையில் நனைந்தபடியே உரையாற்றினார். மழையில் இப்படி ஒரு தலைவரா அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. அதாவது சிரிப்பு தான் வருது நினைச்சாலே. ஒரு சர்க்கஸ்னா பஃபூன் இருக்கணும். இதுங்களுக்கு இதுதான் வேலை. இது எலெக்ஷன் அப்படின்னா இதுங்களுக்கு வந்து கலெக்ஷன், அறுவடை காலம் சொல்லுவாரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அந்த மாதிரிதான் இவனுங்களை பத்தி பேசுறது வேஸ்ட். என்ன பண்றது? ஆனாலும் இருக்கிற 16 நாள்ல நம்ம இவங்களை பத்தி பேசிதான் ஆகணும்ன்ற விஷயத்துக்கு தள்ளப்பட்டோம். சரி, ஓகே, பார்க்கலாம். களம் ரொம்ப ஹெவியா இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. நன்றி, வணக்கம். ஓட் ஃபார் உங்க விஜய். நான் வர விசில் அடிக்க ரெடியா?